இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரீசெண்டாக மதுரை போயிருந்தோம் ட்ரெயினில். நம்ம ராமநாதபுரத்துலேருந்து கிளம்பி போயிட்டுருந்தோம். இப்போ மதுரை ஸ்டேஷன் வந்துருச்சு, மதுரை சந்திப்பு. நான் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது. நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் உள்ள. ஆனால் ட்ரெயினில் போகிறது ஒரு சிறப்புங்க. ஏன்னா இப்போ நம்ம பஸ்லலாம் போனோம்னா பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எமர்ஜென்சிக்கு எங்கேயும் நிப்பாட்ட மாட்டாங்கள. இதுவே ட்ரெயினில் போனோம்னா நம்மளுக்கு நினச்ச நேரம் யூரின் வரும்போது நம்ம எமர்ஜென்சிக்கு போய்க்கிடலாம். இன்னொன்று நல்லா வேகமாக சீக்கிரமும் போயிடலாம். எந்த டிராஃபிக் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாங்க அந்த ட்ரெயினில் ஒரு ஃபெசிலிட்டியே. நம்மளுக்கு நல்லா லாபகரமான உள்ள ஃபெசிலிட்டினா இதாங்க. பாருங்கள், இப்போ மதுரை ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. ட்ரெயின் ஸ்லோவாகி ஸ்டாப் ஆக போகுது. உண்மையிலேயே ஸ்டேஷனு திருச்சி ஸ்டேஷன் மாதிரி அடுத்து வந்து மதுரை ஸ்டேஷன் தாங்க ரொம்ப பெருசு. ட்ரெயின் அடிக்கடி நிறையா ட்ரெயின் இருக்குங்க. ட்ரெயின் நின்றுச்சுங்க. நம்ம இப்போ இறங்க போகிறோம். பேசஞ்சரும் நிறையா சரியான கூட்டங்க. நம்ம இங்கே ராமநாதபுரத்துலேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே சரியான கூட்டங்க. உட்கார கூட சீட்டு இல்லை. இப்போ நம்ம இறங்கி கீழே வந்தாச்சு. எப்போவுமே ட்ரெயினில் பாருங்கள், இறங்கி போகக்கூடியவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, திருச்சி ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, சென்னை எக்மோர் சென்ட்ரலாக இருந்தாலும் சரி, என்றைக்குமே போயிட்டீங்கன்னா கூட்ட நெரிசலில் உங்களோட பொருள்களை கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த கூட்டத்தில் வந்து நல்லவர் கெட்டெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா திருடக்கூடிய நபர்கள் வந்து நல்லவர் மாதிரியே அந்த கூட்டத்தில் வருவாங்க. அதனால் உங்கள் பர்ஸோ உங்கள் மொபைலோ எந்த திங்ஸாக இருந்தாலும் சரி கவனமாக வச்சுக்கோங்க. இன்னொன்று அடுத்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு போகக்கூடியவர்கள் வந்து சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்கள கவனமாக கையில் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டேஷனில் இந்த பிள்ளைகள் திருடக்கூடியவர்கள் நிறையா இருக்காங்க. அதில் வந்து பிள்ளைகளை எப்போவுமே கையில் பிடிச்சிக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நம்ம போன ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனில் பாருங்கள். இப்போ நம்ம படியில் ஏறி மாறி நம்ம வெளியே போகணும். இப்போ போய்கிட்டு இருக்கோம். இடையிலே ஸ்டேஷன்லேயே பசி வந்துருச்சு. அதோட போயிட்டு அண்ணன் இட்லி விற்றுக்கிட்டு இருந்தாப்புல. அவர்கிட்ட போய் இட்லி எவ்வளோ கேட்டால் ஒரு 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 பாக்ஸ் வந்து 40 ரூபா வந்துனாப்புல. அப்புறம் நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். 2 பாக்ஸ் வாங்கினோம். அந்த அளவுக்கு இல்லைங்க, ஒர்த்து இல்லைங்க. ஆனால் வெளியில் வந்து இதே சாப்பிட போனால் ரேட்டு அதிகம். ஆனால் ஒரு இட்லி வந்து அண்ணன் 10 ரூபான்னு போட்டு 4 இட்லி 40 ரூபா உள்ளே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. சாம்பார் சட்னி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. இன்னொன்று ஸ்டேஷனில் தண்ணி பாட்டில் வாங்கினாங்க. ரேட்டு வந்து உண்மையிலேயே 15 ரூபா இருந்துச்சு. தண்ணி பாட்டில் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்த்துங்க. வெளியில் வாங்க போனால் அந்த தண்ணி பாட்டில் 20 ரூபா வரும். நம்ம அதோட சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டுனா எப்படி இருந்தால் சாப்பாடு அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைங்க. டேஸ்ட்டும் இல்லை அந்த அளவுக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, பிளாஸ்டிக் போடுறதுக்குன்னே தனியாக ஒரு பாக்ஸ் இருந்துச்சுங்க. அந்த பாக்ஸை பாருங்கள், வெளியில் நம்ம போட்டோம்னா அங்கே போலீஸ்லாவும் ஃபைன் அடிச்சிடுவாங்க அவங்களுக்கு. அதனால் பிளாஸ்டிக்லாம் அங்கே என்ன போட்டுறாதீங்க, இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுருங்க. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த வழியாக போய் தான் நம்ம இப்போ வெளியே இறங்கணும். பாருங்கள், வெளியே இறங்கியாச்சு. பாருங்கள், ஸ்டேஷன் வந்து மதுரை ஸ்டேஷன் வந்து ரினியூவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரம்மாண்டமாக. கூடிய சீக்கிரம் வேலை முடிஞ்சு ஓப்பன் ஆயிரும்.